சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த 21 நாட்கள் உபவாச கூட்டத்தின் காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், ஒரு நாள் மாத்திரம் காத்திருப்பதல்ல, இந்த 21 நாட்கள் மாத்திரம் காத்திருப்பது அல்ல. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன செய்வாரா? நம்முடைய இருதயத்தை அவர் ஸ்திரப்படுத்துகிறார். நாம் திடமனதாய் இருந்து கர்த்தருக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு காரியத்துக்காக நாம் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் என்னை ஆசீர்வதிக்க முடியாது, என்னை நடத்த முடியாது. ஸ்தோத்திரம் என்னை ஸ்தோத்திரம் நல்வழியிலே தேவனுக்கு பிரியமாய் நான் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேட்பீர்களானால், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வேதாகமத்திலே சொல்லப்பட்டது போல காத்திருங்கள் என்பது சும்மா காலத்தை கழித்து கொண்டிருப்பது அல்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏதோ நேரத்தை கடத்துவது அல்ல. ஏதோ ஸ்தோத்திரம் சும்மா நான் நம்புறேன்னு சொல்லி நான் அவருக்காய் காத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வான்னு சொல்லி அவிசுவாசத்தோடு செய்தா செய்யட்டும், இல்லைன்னா பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திர இருதயத்தோடு காத்திருக்காமல், நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார், நம்மை பெருகச் செய்வார், ஸ்தோத்திர என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணுங்க? காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. சும்மா காலத்தை கழிப்பதற்காக ஆண்டவருடைய காத்திருக்க கூடாது. அல்லேலூயா. என்ன செய்யக்கூடாது? காத்திருக்க கூடாது. தேவனை நம்பி பொறுமையோடு விசுவாசத்தோடு அவர் எனக்கு நன்மை செய்வார்ங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, எப்படிங்க? தேவனை நம்பி பொறுமையோடு ஸ்தோத்திரம் பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் எதிர்பார்த்து நாம் காத்திருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மிடத்திலே விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தை நாம் காத்திருக்கும் போது அவர் நிச்சயமா என்ன செய்வாரு? நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஒருவேளை சோத்திரம் நான் காத்திருப்பதுனால எனக்கு எந்த நன்மையும் கிடைக்காது, சோத்திரம் காத்திருந்து நான் சோத்திரம் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் ஸ்தோத்திரம் நினைப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து அழகா சொல்றாரு, நீங்கள் இதுவரைக்கும் காத்திருந்தது ஒருவேளை அவிசுவாசமாய் நீங்கள் காத்திருக்கலாம், அல்லது ஒருவேளை செய்தால் செய்யட்டும் என்கிற ஒரு நினைப்பில நீங்கள் காத்திருக்க கூடும். ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று நீங்கள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் முழு மனதோடு முழு விசுவாசத்தோடு பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். காத்திருந்து பாருங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை விசுவாசிக்க நீ கண்டிப்பாய் செய்வீர் என்று நான் விசுவாசித்து முடிய சமூகத்திலே நான் காத்திருக்கிறேன். எதையாவது எதிர்பார்த்து காத்திருக்கணும். ஒரு மாமரத்தை நடுறோம்னா அந்த மாமரத்துல ஸ்தோத்திரம் அந்த மாங்காய்கள் ஸ்தோத்திரம் மாம்பழம் கிடைக்கிற வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? அதை பராமரித்து பாதுகாத்து அதுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு மனிதர்கள் அநேகர் ஸ்தோத்திரம் தென்னை மரத்துல போய் உட்கார்ந்துட்டு என்ன செய்யறாங்க? மாம்பழத்துக்காய் காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் வீணாய் போன ஸ்தோத்திரம் பழமே கொடுக்காத ஸ்தோத்திரம் கனி கொடுக்காத ஒரு மரத்தின் அடியில உட்கார்ந்து கொண்டு எனக்கு ஸ்தோத்திரம் பழம் கிடைக்கும், எனக்கு கனிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தாரை போல உலக ஜனங்களை போல ஸ்தோத்திரம் அநியாயமான காரியங்களுக்காகவோ அல்லது ஸ்தோத்திரம் நமக்கு கிடைக்காத காரியங்களுக்காகவோ நாம் காத்திருப்பதை காட்டில் அல்ல, மற்ற இடங்களை போல மற்ற இடங்களிலே நமக்கு நன்மை கிடைக்காத ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள் கிடைக்காத இடங்களிலே நாம் பல மணி நேரங்கள் காத்திருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் பொறுமையோடு விசுவாசத்தோடு எதிர்பார்த்து காத்திருப்பது நல்லது. அல்லேலூயா. நமக்கு உதவி செய்யாதவர்கள் ஸ்தோத்திரம் நம்மை அற்பமாய் பேசுகிறவர்கள் நம்மை ஸ்தோத்திரம்
சம்திங் நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களிடத்துல சோதனை நமக்கு நன்மை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி நாம் காத்திருப்பதை காட்டிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருப்பது மிக மிக நல்லது. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு நல்லா தெரிந்த ஒரு வார்த்தை ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வார்களா? புது பெலன் அடைவார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்க சோத்திர சோர்வுகள் வரும். எப்ப சோர்வுகள் வரும்னா, அது நடந்துராம போயிருமோ, ஒருவேளை நான் ஆசிர்வதிக்கப்படாமல் போயிருவோனோ, ஒருவேளை நன்மை கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற ஒரு சின்ன அந்த அவிசுவாசம் சோர்வு உங்களுக்குள்ள வரும்போது என்ன ஆகுங்க? அந்த சோர்வு அவிசுவாசம் உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? வருகிறது. ஒரு சோர்வு உங்களுக்குள்ள வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே பொறுமையோடு விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கும் போது, நாம் அவரை மாத்திரம் நம்பிக்கொண்டிருக்கும் போது, அவரை மாத்திரம் அவருடைய சமூகத்தை மாத்திரம் நாம் சார்ந்திருக்கும் போது என்ன உண்டாகுமா? புது பெலனை அடைவார்களாம். அல்லேலூயா. காத்திருந்து கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் என்று காத்திருந்து ஒரு நாள் நிச்சயமாய் அந்த ஆசீர்வாதங்களை என்ன செய்ய முடியும்? நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 40வது அதிகாரம் மன்னிக்கவும், சங்கீதம் 40:1 வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது. நாம கர்த்தருக்காக நான் பொறுமையோடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பொறுமையோடு நாம் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. யார் அவருக்கு நேரத்தை அதிகமாய் செலவிடுகிறார்களோ, சும்மா நேரத்தை கடத்துவதற்காக காத்திருப்பது அல்ல, சும்மா பெருமைக்காக நானும் காத்திருக்கிறேன் என்பதற்காக அல்ல. சோத்திரம். உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமா என்ன செய்வார்? செவி கொடுத்து பதில் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம். நீங்கள் காத்திருந்து எப்படி இருந்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? சும்மா காத்திருக்க கூடாது. நான் காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வா அப்படிங்கிற சோத்திரம் ஒரு எதிர்பார்ப்போடு மாத்திரம் காத்திருப்பது அல்ல. சும்மா வாயினால சொல்லிட்டு நான் 10 வருஷமா காத்திருக்கிறேங்க, கர்த்தர் எனக்கு நன்மை செய்வா. நான் 15 வருஷமா காத்திருக்கிறேன், கர்த்தர் நன்மை செய்வா. வெறும் காத்திருக்கிறதுனால நமக்கு எந்த நன்மையும் என்ன செய்யாது? இருக்காது. சிலர் பாருங்க, ஜெபிக்கவே மாட்டாங்க, ஆனா கர்த்தர் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும், எனக்கு உதவி செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்க விருப்பமே இல்லை. ஆனா ஆண்டவர் உடனே என்ன செய்யணும்? நான் ஜெபித்தேன், இத்தனை நாள் ஜெபிக்கிறேன், இவ்வளவு நாள் ஜெபிக்கிறேன், ஆனா என்ன செய்யல, எனக்கு நன்மை உண்டாகல அப்படின்னு சொல்லி சோர்ந்து போக்குற ஜனங்களை நாம் காண முடிகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது என்பது அவருடைய நேரம் வரும் வரைக்கும் காத்திருக்கணும். அவருக்குன்னு ஒரு நேரம் இருக்கு. நம்மளை எப்ப ஆசீர்வதிக்கணும் அவருக்கு தெரியும், எப்ப நம்ம மேன்மைப்படுத்தணும்னு அவருக்கு தெரியும், எப்போ நம்ம உயரத்துல வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்பொழுது நம்மை ஸ்தோத்திரம் நம்மை தம்முடைய நன்மைகளால் நிரப்ப வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அப்போ ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டுமா? தேவனுடைய நேரத்துக்காக கர்த்தர் கிரியை செய்கிற நேரம் வரைக்கும் அவரை நம்பி காத்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் ஏற்கனவே ஆரம்பத்துல சொன்னது போல, ஒரு மாம்பழம் ஸ்தோத்திரம் மாங்காய் செடியை வைக்கிறோம்னா அது அந்த மாங்காய் பிடிக்கிற வரைக்கும் அந்த காலத்துக்காக நாம் என்ன செய்யணும்? அந்த நேரம் வரும் வரைக்கும் நாம் அதை நம்பி காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணுங்க? நம்பி அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் போது அந்த ஏற்ற நேரம் வரும்போது அது என்ன செய்யும்? கனிகளை கொடுக்கும். அல்லேலூயா. நம்ம செடியை வச்சுட்டு ஒரு 5 நாளிலேயே என்ன செய்யக்கூடாது? அதன் இடத்துல கனிகளை எதிர்பார்த்தால் என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? ஏமாந்து போய் விடுவோம். அல்லேலூயா. அப்ப தேவன் எப்பொழுது செய்வாரோ அப்போ வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சமூகத்திலே அவரை நம்பி காத்திருக்கணும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பது என்பது அவருடைய ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்துல நிலைத்து இருக்கணும். இன்னைக்கு ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க, நாளைக்கு ஒரு மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. விருப்பம் இல்லை, கர்த்தர் தந்தா தரட்டும் ஆண்டவரே. ஆமென். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் எனக்கு நிச்சயமாய் தருவார், அதுக்காக நன்றி சொல்லுகிறேன்னு சொல்லுவாங்க.
அடுத்த நாள் பாத்தீங்கன்னா என்ன செய்வாங்க? கர்த்தர் எனக்கு தந்தாலும் தரட்டும், இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமைக்கு என்ன செய்வாங்க? வருவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஆமே, நிலைத்து இருக்கணும். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்கன்னா அந்த காரியத்தில் நிலைத்து இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒருவேளை உங்கள் கணவன் உங்களுடைய மனைவி ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னா, ஆண்டவரே அவள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, அதுக்காக நான் என்ன செய்கிறேன்? கர்த்தருடைய சமூகத்துல நான் காத்திருக்கிறேன். நான் என்ன செய்யறேன்? திறப்புல நிக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு ஆசீர்வதிக்கப்படும்படி. ஸ்தோத்திரம். அந்த ஆசீர்வாதத்தை பெறும் வரைக்கும் அந்த ஜபத்தை விடக்கூடாது. ஒரு சில நேரத்துல அவர்கள் செய்கிற காரியங்கள் நாம மனமுடைந்து, ஆமா ரட்சிக்கப்பட்டா என்ன படாட்டி என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஸ்தோத்திரம் அவர்கள் ரட்சிக்கப்படாட்டியும் பரவாயில்ல பாஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வருகிறதை நாம் காண முடிகிறது. அல்லேலூயா. அப்படி இல்லைங்க. ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாள் அவர்களை எல்லாம் தொடுவார், அவர்கள் எல்லாம் விடுதலை ஆக்குவார். அது வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? அவருடைய சமத்துல காத்துருங்க, பொறுமையோட காத்துருங்க, விசுவாசத்தோடு காத்துருங்க. நிச்சயமா ஒரு நாள் கர்த்தர் பலன் தருவார். நிச்சயமா ஒரு நாள் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்ப இந்த உலகம் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சோதரர், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பதை விட்டு அவசர தவறான முடிவுகளை எடுத்து அதனால என்ன செய்யக்கூடாது? ஆமா, பின் விளைவுகளை சந்திக்க கூடாது, பிரச்சனைகளை சந்திக்க கூடாது. எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தரை மட்டும்தான் சார்ந்து ஸ்தோத்திரம் அவரையே தான் நம்பிக்கொண்டு இருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு நாள் கர்த்தர் இடத்துல நான் காத்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு பதில் தரல அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக நாம் தவறான முடிவுகளை என்ன செய்து விடக்கூடாது, எடுத்து விடக்கூடாது. முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், திருமண காரியங்களாகட்டும் ஸ்தோத்திரம் மற்ற எந்த காரியங்களிலும் நீங்கள் என்ன செய்யணும்? ஆமா, நல்ல யோசித்து ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையின் பிரகாரமா தான் நீங்க என்ன செய்யணும்? நடக்கணும். அவசரப்பட்டு எந்த காரியத்தை என்ன செய்யக்கூடாது? முடிவெடுக்க கூடாது. கர்த்தர் இதை செய்ய சொன்னாரு. சில பேர் காத்திருந்து ஜெபம் பண்ணிட்டு பதிலே வரலன்னு தெரிஞ்ச உடனே இவங்களா ஒரு வார்த்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? இதுதான் கர்த்தர் கொடுத்தாரு, இப்படிதான் நடக்க சொன்னாருன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் பதில் தரும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமென். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லும் வரைக்கும் நீங்க என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அவர் அற்புதங்களை செய்யும் வரைக்கும் சமத்துல என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமென். அதுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யக்கூடாது? அவசரமான முடிவுகளை என்ன செய்யாதீங்க. எப்பவுமே விசுவாசத்தோடு நீங்கள் பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நன்மைகளை செய்வார். அதை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய? விசுவாசமும் இல்லாம பொறுமையும் இல்லாம தருவாரு. ஆமென். காத்திருக்கிறதுல விசுவாசத்தோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமென். பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அப்பதான் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நீங்களும் நாளும் இன்றைக்கே ஆண்டவர் இந்த முதலாம் நாள் காலை வேளையில அற்புதங்களை செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் ஆசீர்வாதங்களை பெற்றாலும் சரி பெறாவிட்டாலும் சரி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்பதை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. அவர் தரும் வரைக்கும் நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். இந்த ஒரு 21 நாட்கள் மட்டும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல என்ன செய்யணும்? அதிகாலை எழுந்திருந்து அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருடைய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் என்ன செய்யணுங்க? சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமா, சோதரம். காத்திருக்கிற நேரங்களிலே நமக்கு சில சோர்வுகள் வரத்தான் செய்யும். நாமே தேவன் கண்டிப்பா செய்வாரா? நிச்சயமா செய்வாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வரக்கூடும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சந்தேகம் உங்களுக்குள்ள என்ன செய்யும்? எழும்பும். ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், தேவன் எனக்கு நிச்சயமாய் செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இழக்காமல் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா. தேவன் எனக்கு நிச்சயமா என்ன செய்வார்? ஆமா, அற்புதம் செய்வார், விடுதலை தருவார், பலன் தருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து போக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நாம் காத்திருப்பது என்பது சும்மா நேரத்தை கழிப்பதற்காக மாத்திரமல்ல. காத்திருக்கிறது என்பது ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருப்பது அது ஒரு பலவீனம் அல்ல, அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமாயிருக்கிறது. அல்லேலூயா.
அது ஒரு விசுவாசத்தின் அடையாளமா இருக்கிறது. காத்திருக்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார். என்ன செய்ய மாட்டாருங்க? கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு நாள் நல்லா நினைவுல வச்சுக்கோங்க, அவருடைய சமூகத்தை காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? ஆமா, போனா போகட்டும், அல்லேலூயா அப்படின்னு என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். நாம நம்பி ஸ்தோத்திரம் கரத்தை பிடிக்கிற நம்முடைய தகப்பனே நம்முடைய கரங்கள் என்ன செய்கிறது இல்லை, விடுகிறது இல்லை. அல்லேலூயா. கைவிடாத போது கர்த்தரையே சார்ந்து அவரைக்காக காத்திருக்கிற நம்மை கைவிடுவாரா? அல்லேலூயா. நிச்சயமா என்ன செய்ய மாட்டார். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சோதரம் நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், நம்பிக்கையா நான் ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், அதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர் நிச்சயமாய் ஏற்ற நேரத்திலே அவர் சிறந்ததை உங்களுக்காக செய்து முடிப்பார். அல்லேலூயா. ராமன் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்க பழகுங்க. ஆண்டோடைய சமூகத்துல என்ன செய்யணும்? காத்திருக்கணும். அது எப்படி காத்திருக்கணும்? பொறுமையோட விசுவாசத்தோடு நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அப்படி நீங்கள் காத்திருப்பீர்களானால் நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏற்ற நேரம் வரும்போது, ஏற்ற காலம் வரும்போது, ஏற்ற சமயத்துல அவர் உங்களுக்கு சொன்னதை காட்டிலும், நீங்க அவரிடத்துல கேட்டதை காட்டிலும் சிறந்ததை அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படி எழுந்து நின்று நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தாவே, நிச்சயமாய் நான் உம்முடைய சமூகத்துல காத்திருக்கிறதான அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, நல்லவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஒப்பு கொடுங்க, இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்தோம். நல்லவர், நல்லவர், நல்லவர். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் வீணான இடங்களில் போய் காத்திருந்தேன். நான் இனிமேல் சமூகத்தில் நன்மை செய்யும்படி, நன்மை செய்கிற வரைக்கும் நான் உங்களுடைய சமூகத்தில் உனக்காய் நான் காத்திருப்பேன். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய திருக்கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஆவியானவரே, அப்பா, உம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வ ஆவியானவர் எங்களை வழிநடத்தி காத்துக் கொள்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ உமக்காக காத்திருக்கிறவர்கள் அப்பா ஸ்தோத்திர சத்தத்தை கேட்கிறவரே, உமக்காய் காத்திருக்கிறவர்களுடைய அப்பா ஸ்தோத்திரம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. உமக்காய் காத்திருக்கிறவர் ஒவ்வொரு புதிய பலனை, புதிய வல்லமைகளை, புதிய அபிஷேகத்தை பெரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். போதுமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். அன்பு நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து ஏற்றி நீரே. சொல்ல முடியும்.
நான் சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. வானத்திலும் பூமியில் சகல அதிகாரங்களை படைத்தீர்கள் ஆண்டவர் மறுமை ரட்சிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த 21 நாட்கள் கொடும் ஆண்டவரே சோதனை, இந்த 21 நாட்கள் உபவாச விடுகையிலே ஆண்டவரே முதலாம் நாள் காலை வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய வார்த்தைகளை கேட்க முடியாது. உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே இந்த நாளை துவங்க முடியாது. கர்த்தர் தந்த அந்த மேலான நன்மைகளுக்காக உடைய கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் தியானித்தது போல உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காத்திருக்கிறோம். அப்பொழுது அவனை நிர்ணயித்து ஸ்திரப்படுத்துகிறார் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. ஆகையாலே நாங்கள் திடமனதாய் கர்த்தருக்கே காத்திருக்க உண்மையே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே காத்து நீர் ஏற்ற நேரத்தில் செய்கிற அந்த சிறந்த ஆசீர்வாதங்கள் சிறந்த நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் நம்மளுடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய பொறுமையும் விசுவாசம் ஆண்டவரே சோத்திரம் நீர் எங்களுக்கு தந்தருளும்படியா நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் யாரெல்லாம் உடைய சமூகத்துல நெடுநாளாய் காத்திருக்கிறார், நெடுநாளா பல நாட்கள் பல வருடங்களா ஆசீர்வாதம் நன்மைகளுக்கா ஆண்டவரே தேவைகளுக்கா ஏதோ ஒரு காரியத்துக்கா உடைய சமூகத்திலே ஆண்டவரே காத்திருப்பார்களா. தேவனாய் கர்த்தர் இந்த காலை வேளை நம்முடைய பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் காத்திருந்ததற்கான ஆண்டவரே சோதர் நன்மைகளை அப்பா அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களா. சிறந்ததை தருகிறது, நன்மையானதை தருகிறது. அவர்கள் காத்திருந்ததற்கு ஏற்ற பலனை நன்மைகளை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்கிறார். அசைனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் காத்திருக்கிற ஒருவருடைய ஜெபங்கள் கூட நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே வராமல் இருக்கக்கூடாது. ஆண்டவரே சோத்திரம் ஒவ்வொருடைய ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டு ஆமென் ஆமென் பதில் தந்து ஆசீர்வதிப்பார். எங்களையும் தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுவதும் தேவ பிரச்சனை தேவ கிருபை எங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். ஆசீர்வதிப்பார். சகல துதிகன மகிமையாவற்றையும் செலுத்துகிறோம். மீட்பும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று மாலை சரியாக 6 மணிக்கு ஸ்தோத்திரம் கூடுகை நடைபெறும். அதிலே ஆராதனையும் ஸ்தோத்திரம் ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிப்போம். அதனாலே வீட்டில் இருக்கிறவர்கள் நீங்கள் தவறாமல் வந்து கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படியாய் அநேகருக்காய் நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஸ்தோத்திரம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாம் எங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.